நம்பரை போட்டு கைரேகையை வச்சா போதும், கிலோ கணக்குல அரிசியை கொடுக்குது அரிசி ஏடிஎம். இந்தியாவுடைய முதல் அரிசி ஏடிஎம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஒடிசா மாநிலத்துல. இது வெற்றி அடைஞ்சா எல்லா மாநிலங்களையும் இது அமல்படுத்தப்படும் சொல்லப்படுது. ஏடிஎம் மெஷின் அப்படின்னாவே அதுல இருந்து நம்ம பணத்தை எடுக்கிறது மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இப்போ முதன்முறையா இந்தியாவில அரிசிக்கான ஒரு ஏடிஎம் இயந்திரத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. ஒடிசா மாநிலம் மஞ்சேஸ்வர் பகுதியில அமைச்சர் கிருஷ்ணச்சந்திர பத்ரா அப்படின்றவரு இத அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா ஏடிஎம் மெஷின் மாதிரியே இங்க மெஷின் இருக்கும். இதுல ரேஷன் கார்டு நம்பரை போட்டு பயோமெட்ரிக்க வைக்கணும். ஒவ்வொரு கார்டு ஹோல்டருக்கும், அதாவது யாருக்கெல்லாம் ரேஷன் கார்டு இருக்கோ அவங்களுக்கு 25 கிலோ அரிசி இந்த மெஷின் கொடுக்குது. இதுதான் இந்தியாவுடைய முதல் அரிசி ஏடிஎம். பெரிய கியூல நின்னு ரொம்ப நேரம் கழிச்சு கஷ்டப்பட்டு அரிசி வாங்குறதுக்கு பதிலா இப்படி ஏடிஎம் மெஷினுக்கு போயிட்டு இங்க ரேஷன் கார்டு நம்பரை போட்டு கைரேகையை வச்சா போதும், இது 25 கிலோ அரிசியை கொடுக்குது. கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல. இது இங்க வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா ஒடிசா மாநிலத்துல 30 மாவட்டங்களையும் இதை கொண்டு வர போறாங்க. இதுவும் வெற்றி அடைஞ்சிட்டா ஒரே நாடு ஒரே ரேஷன் கொள்கையில, அதாவது இந்த திட்டத்தின் கீழே எல்லா மாநிலங்களிலுமே இத அமல்படுத்த போறாங்களாம். பொதுமக்கள் இதுக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்திருக்காங்க. சிவனின் அருள் இருந்தால் மட்டுமே ஏற முடியுமா? ஐயா ரொம்ப நன்றி ஐயா. ஆசீர்வாதி ரொம்ப நன்றி ஐயா. சேலங்க ஐயா. வேலி போட்டு உயிர் காக்கும் சிவசேவையில் முதியவர். இல்ல நாங்க உங்களை பாக்கணும்னு ரொம்ப ஆசையோட இந்த கம்பி எல்லாம் போட்டது நீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றி ஐயா. சரி. 3825 அடி உயரம், வானம் தழுவி நிற்கும் லிங்க வடிவ கொண்டரங்கி மலை. இப்பதாங்க ஐயா போறேங்க ஐயா. சரி நன்றி. சரி. வலதுபுறம் போகணுங்க ஐயா. ஆமாங்க ஐயா. ஆமாங்க. சரிங்க. நன்றிங்க. நன்றி. பாண்டவர்கள் சிவனை நோக்கி தவம் செய்த வித்தியாச மலை. சுயம்பு லிங்கமும் தானாக சுரக்கும் சுனைகளும் சக்தி வாய்ந்த ஸ்தலம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அடுத்த கீரனூர் பகுதியில் அமைந்திருக்கிறது கொண்டரங்கி மலை. லிங்க வடிவில் அமைந்திருக்கும் இந்த மலையின் அடிவாரத்தில் கெட்டி மல்லீஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்கிறது. மலையை பார்ப்பதற்கே தலை சுற்றும் அளவிற்கு வானம் தொட்டு லிங்க வடிவில் கம்பீரமாக நிற்கும் இந்த மலையை ஏற முடியுமா என பக்தர்களுக்கு சந்தேகம் எழலாம். ஆம், இந்த மலைக்கு செல்ல பல கட்டுப்பாடுகளும்